ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணி சர்வசியார்த்திகரை தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது நண்பனை நம்பாதே. இதுதான் தலைப்பு. பொதுவாக நண்பர்கள் இல்லாத மனிதர்களே இல்லை அப்படின்னு சொல்லிடலாம். நட்புங்கிறது ரொம்ப உன்னதமானது, உயர்ந்தது. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நமக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் நண்பர்கள் தான். இதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனாலும் சில நிலைகளில் சில கிரக நிகழ்வுகள் நண்பனால் வாழ்நாள் முழுக்க மறக்க முடியாத துரோகத்தை சந்தித்த நபர்களும் இருக்கத்தான் செய்வார்கள். நண்பர்களால் தொழில் செஞ்சு வீணாக போகிறது, நண்பர்கள் ஏமாற்றத்தை சந்திப்பது, நண்பர்களால் குடும்ப வாழ்க்கையில் மிகப்பெரிய சிக்கல்களை சந்திப்பது, நண்பர்களுக்கு ஜாமீன் போட்டுட்டு இவங்க வாழ்க்கையில் மாட்டிட்டு முழிக்கிறது, நண்பன் செய்த குற்றத்திற்காக இவங்க பாதிப்பை சந்திக்கிறது. இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள் இருக்கும். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு பணக்கார வீட்டு பையன் ஒருத்தர் இருக்காப்புல. அவருக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும். அவர் தகுதி தராதரம்லாம் பற்றிலாம் யோசிக்கவே மாட்டார். யார் கூட வேணாலும் எப்படி வேணாலும் பழகக்கூடிய நண்பர். அவர் நல்ல விலை உயர்ந்த ஒரு பைக் வாங்கியிருந்தார். விலை உயர்ந்த ஒரு பைக், ஒரு 3-3.5 லட்ச ரூபா. இது ரொம்ப பிரியமாக வச்சுக்கிட்டு இருந்தார். அவர்கிட்ட இருக்க ஒரு கெட்ட குணம் என்னென்னா, எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் கொஞ்ச நாளைக்கு தான் ஆசையாக வச்சுட்ருப்பார். அதுக்கப்புறம் அதை கண்டுக்காமல் விட்டுடுவார். இதில் அவருடைய நண்பர், நெருங்கிய சிநேகிதர் தான் ஒருத்தர் பைக்கை ஒரு குடுறா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாரு. ஒரு வாரம் ஆச்சு, 10 நாள் ஆச்சு, பைக்கு திருப்பி வரவே இல்லை. இவரும் அதை பற்றி கண்டுக்கவும் இல்லை. ஒரு 15-20 நாள் கழித்து கொண்டாந்து பைக்கை விட்டுட்டு போயிட்டார். சைலண்டாக வந்தார், வீட்டில் விட்டுட்டு அவர் பாட்டுக்கும் போயிட்டார். அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாள் கழித்து காவல் நிலையத்திலேருந்து இவருக்கு ஒரு அழைப்பு வருது. என்னன்னு கேட்டால், இந்த வண்டி குற்றச் செயல்களில் ஈடுபட்டிருக்கு, இதுக்காக உங்கள் மகனை அரெஸ்ட் பண்ணுறோன்னு சொல்லி இந்த கேஸ்லேருந்து அவரை வெளியில் கொண்டு வரதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. உண்மை என்னென்னா, செய்தது அவருடைய நண்பர். இந்த மாதிரி நண்பர்களால் முதுகில் குற்றப்படும் அமைப்பு கிரக ரீதியாக யாருக்கு வரும்? இதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக சிநேகித ஸ்தானங்கிறது 3ஆம் இடம். 3ஆம் இடத்தில் கிரக யுத்தம் ஏற்பட்ட நிலையில் உங்கள் ஜாதகம் இருந்தாலோ, 3ஆம் அதிபதி வேறு ஒரு கெட்ட ஸ்தானத்துக்கும் அதிபதியாக வந்தாலோ, நீங்கள் நண்பர்கள் விஷயத்தில் கண்டிப்பாக எச்சரிக்கையோடு இருக்கணும். இப்போ ஒரு உதாரணமாக, மேசலக்ன ஜாதகர்களுக்கு 3ஆம் அதிபதி யார்? புதன். இவருக்கு இன்னொரு கெட்ட ஆதிபத்தியம் இருக்குது, 6ஆம் இடம். அப்போ இவங்க நண்பர்கள் விஷயத்தில் கண்டிப்பாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ரிஷபலக்ன ஜாதகர்களுக்கு 3ஆம் அதிபதி யார்? சந்திரன். இவங்க லக்னத்தில் உச்சமாவாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே இவர்கள் நண்பர்களால் வசப்படுத்தப்படும் தன்மை கொண்டவர்களாக தான் இருப்பாங்க. அப்போ இவங்க நண்பர்கள் 50-50 சாய்ஸில் தான் இருக்கணும். மிதுன லக்னத்துக்கு 3ஆம் அதிபதியாக சூரியன் வர்றதுனால இவர்களுக்கு நண்பர்களால் பெரிய பாதிப்புகள் எதுவும் வர்றதில்லை. ஒருவேளை 3ஆம் இடத்துல சனி, ராகு, செவ்வாயின்னு கிரக யுத்தம் உங்கள் ஜாதகத்தில் ஏற்பட்டுக்கிட்டு இருந்தால் நீங்கள் நண்பர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கடக லக்னத்துக்கு 3ஆம் அதிபதியே விரையாதிபதியாகவும் வருவார். 3ஆம் அதிபதியே விரையாதிபதியாகவும் 12ஆம் இடத்தின் ஆதிபத்தியத்தையும் பெறதுனால இவங்க எப்போவுமே எச்சரிக்கை உணர்வு கொண்டவங்க தான். நண்பர்கள் விஷயத்தில் கடுமையாக ஒரு எச்சரிக்கை உணர்வோடு இருக்க வேண்டியது அவசியம். இன்னொன்று இவர்களுக்கு பார்த்திங்கன்னா, 6ஆம் அதிபதியாக வரக்கூடிய ஒரு குரு, அவரே லக்னத்தில் உச்சமாகிறதுனால இவர்களுக்கு நண்பர்கள் எதிரியாகி மாறுறதுங்கிறது இயற்கையாகவே இருக்கும். ஸோ அப்போ கடக லக்னக்காரங்க எப்போவுமே நண்பர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கும். சிம்மலக்கணத்துக்கு 3 கூடையவனே ஜீவனாதிபதி ஆகினாலும் சுக்கிரன் பகை கிரகம் அப்படிங்கிறனாலையும் இவர்கள் 3ஆம் இடத்தில் போய் நீச்சமடைந்து விடுவார்கள்ங்கிறனால, சிம்மலக்கணத்துக்குடைய சூரியன் 3ல் நீச்சங்கிறனால சிம்மம் சீரழிவது சிநேகிதத்தாலேன்னு ஒரு பழமொழியே சொல்லி வைப்பாங்க. ஸோ சிம்மலக்கணக்காரர்கள் கூடுமானவரை சிநேகிதம் இல்லாமல் இருப்பது நன்று. கன்னி லக்னக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா 3ஆம் அதிபதி அட்டமாதிபதிங்கிற ஒரு மிக மோசமான விளைவை தர்றதுனால சிம்மலக்கணத்துக்கு பொருந்தி வர அதே விதி கன்னி லக்னத்துக்காரர்களுக்கும். சிநேகிதர்கள் நண்பர்களால் துரோகம் இழைக்கப்படுவது, நண்பர்கள் முதுகில் குற்றுவது, நண்பர்களால் ஏமாற்றத்தை சந்திப்பதுங்கிறது ரொம்ப மிகுதியாக இருக்கக்கூடிய லக்னங்களில் இந்த சிம்மமும் கன்னியும் உண்டு. நீங்கள் கன்னி லக்னமோ சிம்ம லக்னத்திலே பிறந்துட்டிங்கனாலே ஃப்ரெண்ட்ஷிப் இல்லாமல் இருந்துங்க, உங்கள் லைஃப் சேஃப். துலா லக்னத்தை பொறுத்தவரை 3 கூடையவர் 6 கூடையவராக வர்றதுனால இவர்களுக்கு சகோதர உறவும் சரி, நண்பர்கள் உறவும் சரி, என்னைக்கு இருந்தாலும் இவங்களை கடங்காரனாக்கி அழகு பார்த்துருங்கிற விதியைத்தான் கொடுக்கும். விருச்சிக லக்னத்துக்கு 3ஆம் அதிபதி சனி பகவான் 4ஆம் அதிபதியாக வர்றதுனால விருச்சிக லக்னக்காரங்களை மோஸ்ட்லி யாருமே ஏமாற்ற முடியாதுங்கிறதுனால இவர்கள் நண்பர்களின் தகுதி தராதரம் அறிந்தே தங்களுடைய எல்லைக்குள்ளே வச்சுக்குவாங்க.
தனுசு லக்ன ஜாதகர்களுக்கு நண்பர்கள் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஏன்னா பண விஷயத்தில் இவங்க நண்பர்கள்ட்ட கொஞ்சம் ஏமாறுறதுக்கான வாய்ப்பு உண்டு. காரணம், உங்கள் லக்னாதிபதி 2ஆம் இடத்துல போய் நீச்சமாவாருங்கிறதுனால நண்பர்கள் விஷயத்தில் நீங்கள் சற்று கவனமுடன் இருக்கக்கூடிய நபர்கள் தான். அதனால் உங்களுக்கு இது ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்காது. மகர லக்னத்துக்கு 3ஆம் அதிபதியாக விரையாதிபதியாக வருவாருங்களா, இவர்களுக்கு கூடுமான வரை நண்பர்கள் இல்லாதிருத்தல் சிறப்பு. கும்பலக்கணத்துக்கு 3ஆம் அதிபதியை ஜீவனாதிபதியாக வரதுனால நண்பர்களோடு சேர்ந்து தான் தொழில் புரியறதுங்கிற மாதிரியான விதிகள் இவங்களுக்கு இயற்கையாகவே வரும். ஆனால் அது விரயஸ்தானத்தில் உச்சங்கனால இவர்களுக்கும் நட்பு பெரும் வலுவை தருவதில்லை. மீன லக்னத்துக்கு 3 கூடையவர் 8 கூடையவர் இவங்களுக்கும் சிநேகிதம் என்பது பெரிய அளவில் நன்மைகளை தராது. சரி, எல்லா லக்னத்துக்குமே சிநேகிதம் நன்மை தராதுன்னு சொல்லிட்டீங்களா? சரி, எப்படின்னு கேட்டால், இன்றைக்கு கலியுகத்தில் ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். சிநேகிதரால் முன்னுக்கு வந்தவங்க அதிகமாக, சிநேகிதர்களால் வீணாக போனவங்க அதிகமான ஒரு கணக்கு போட்டு பாருங்கள். நான் சொல்கிறதுனுடைய பலன்கள் உங்களுக்கு பிடிபடும். பொதுவாக சிநேகித ஸ்தானம் என்பது 3ஆம் இடம். 3ஆம் இடம்ங்கிறது இளைய சகோதரரை குறிக்கும், ஒப்பந்தங்களை குறிக்கும், நண்பர்களை குறிக்கும். 3ஆம் அதிபதி நல்ல வலுவோடு இருந்தால் உங்களுக்கு நல்ல சிநேகிதம் கிடைக்கும். ஆனால் அதே நேரத்தில் அந்த 3ஆம் அதிபதிக்கு இன்னொரு மோசமான வீடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. லக்னப்படியே அவருக்கு இன்னொரு மோசமான வீடும் இருக்குது அப்படின்னா நீங்கள் சிநேகித விஷயத்தில் கொஞ்சம் பட்டும் படாமலும் இருந்து கொள்வது நன்று. இது ஒரு விதி. 3ஆம் இடத்துல கிரக யுத்தம் இருக்குது உங்கள் ஜாதகத்தில். நீங்கள் ஏதோ ஒரு லக்னத்தில் பிறந்திருக்கீங்க. இப்போ நீங்கள் கும்ப லக்னத்தில் பிறந்திருக்கீங்க. 3ஆம் இடத்துல கிரக யுத்தம் ஏற்பட்டுருக்கு. ஒன்றுக்கு மேற்பட்ட பகை கிரகங்கள் அங்கே இணைஞ்சிருக்காங்களா, சிநேகிதர்களால் உங்களுக்கு என்றைக்கு இருந்தாலும் சிக்கல் வரப்போகிறதுன்னு அர்த்தம். 3ஆம் அதிபதியே ஒருவேளை நீச்சமடைந்து பகை பெற்று அஸ்தமனம் பெற்று கடுமையான பாவிகளால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் நண்பர்களால் பெரும் இழப்புகளை நீங்கள் சந்திக்க போகிறீர்கள் என்பது அர்த்தம். அது வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாத விதிகளாய் போய்விடும். இப்போ ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். ஒரு மீனலக்ன ஜாதகம், 3ஆம் இடம் சுக்கிரனுடைய வீடு. இந்த வீட்டில் சுக்கிரன் இருக்கார். சூரியனோடு சேர்ந்து ஒரே டிகிரியில் இருக்கார். இப்போ சுக்கிரன் மூடம், அதாவது அஸ்தமனம் அடைஞ்சிட்டார். அப்போ 3ஆம் அதிபதி கெட்டுட்டா 6ஆம் அதிபதியோடு சேர்ந்து இந்த இடத்திலேயே ராகு இருக்கார். இங்கே சூரியன் உட்பட சூரியன், சுக்கிரன், ராகு 3 பேர் இருக்கும்போது இங்கே கிரக யுத்தமும் ஏற்பட்டு சூரியனும் கிரகணம் அடைஞ்சு மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கும் போது இவர் நண்பர்களால் மிகப்பெரிய சொத்தை இழந்த ஒரு வரலாறு உண்டு. இதே மாதிரியான கிரக அமைப்பு கொண்டவர். நண்பனுக்கு ஜாமீன் போட போய் அவர் பேங்கில் இவருடைய சொத்துக்களை எல்லாம் அடகு வச்சு உயிர் நண்பன்னு சொல்லி ரொம்ப மோசமான விளைவுகள் இதெல்லாம் நடந்தது இவருக்கு சூரிய திசையில் மிகப்பெரிய இழப்புகளை சந்தித்து இன்றைக்கி பெரும் சொத்துக்களை இழந்துட்டு அதனால் குடும்ப வாழ்க்கை சிக்கல்களையும் சந்தித்து பொருளாதார ரீதியான மிகப்பெரிய சிக்கல்களை சந்திச்சுட்டு இருக்கிற ஒரு ஜாதகம். மீன லக்னம் 3ஆம் இடத்துல இந்த மாதிரியான கிரக அமைப்பு, சூரியன், சுக்கிரன் மற்றும் ராகு சூரிய திசையில் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கும் ஒரு மனிதன். அப்போ உங்களுக்கு 3ஆம் இடத்து அதிபதி கெட்டு போயிருந்தாலும், 3ஆம் இடத்தில் மோசமான கிரக அமைப்புகள் இருந்தாலும், 3ஆம் இடத்தில் கிரக யுத்தம் ஏற்பட்டு கொண்டிருந்தாலும், 3ஆம் அதிபதி கிரக யுத்தத்தில் கலந்துக்கிட்டு இருந்தாலும் நண்பர்கள் விஷயத்தில் அளவோடு இருந்து கொள்ளுவது நன்று. இன்றைக்கு ஆத்மார்த்தமான நட்புங்கிறதெல்லாம் ஸ்கூல் லைஃப்லேயே கிடைக்க மாட்டேங்குதுங்க. இதுதான் நிதர்சனமான உண்மை. ஆத்மார்த்தமான நட்புங்கிறது இல்லை. ஒரு நட்புங்கிறதே இவனால் நமக்கு என்ன ஆதாயம் அப்படிங்கிற மாதிரி நினச்சி பழகிற மாதிரி போயிடுது. அப்படி இல்லைன்னா கெட்ட காரியங்களுக்கு தங்களை ஈடுபடுத்தி கொள்வதற்கு நட்புன்னு பேர் வச்சுக்கிறான். கெட்ட காரியங்களில் ஈடுபடுறது, ஒரு சனிக்கிழமை நைட்டான போய் சரக்கடிக்கலாம் வாடா மாப்பிள்ளைன்னு கூட்டிகிட்டு போகிறதுக்கோ, ஒரு நடிகருடைய படத்தை முதல் ஷோ பார்க்குறேங்கிறது போய் 4 மணிலேருந்து நைட்டு ஃபுல்லாக தியேட்டர் வாசலில் படுத்து கிடந்து சினிமா பார்க்குறதுக்கு தான் யூஸ் ஆகுதே ஒழிய ஒரு தொழில் செஞ்சு சக்ஸஸ் பண்ணி ஒரு அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொடுப்பதற்கு நண்பர்களால் பெரிய அளவில் ஆதாயம் இருக்கிறதான்னு கேட்டால் 99% இல்லை அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. தொடர்புகள் என்பது வேறு. இதில் இந்த தொடர்புகளையுமே குறிப்பிட்டுக்கலாம். நண்பர்கள்ங்கிறது பால்ய பருவத்திலேருந்து நமக்கு வர்றதாகவும் இருக்கலாம். தொடர்புகள்ங்கிறது இந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸ் திங்ஸ் மாதிரி திடீர்னு ஒருத்தர் பழக்கமானாருங்க. இப்போ நீங்கள் நிறைய ஆன்லைன் மோசடிகள்லாம் பார்க்குறீங்க. அங்கே கடன் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாற்றிட்டாரு, இங்கே வேலை வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாற்றிட்டாரு, 50 லட்சத்தை பிடுங்கிக்கிட்டு ஏமாற்றிட்டாரு, பிளாக்மெயில் பண்ணிட்டு ஏமாற்றிட்டாரு, பணம் போட்டு ஏமாந்துட்டோம். இந்த மாதிரியான அமைப்புகளும் கூட 3ஆம் இடம் தான். ஏன்னா ஒப்பந்தங்கள், தொடர்புகள், நாம் சந்திக்கக்கூடிய நபர்கள் இதெல்லாம் குறிக்கிற இடம் 3. ஸோ உங்கள் ஜாதகத்தில் எப்பயுமே 3ஆம் இடம் எந்த அளவுக்கு வலுவாக இருக்குது அல்லது எந்த அளவுக்கு டேமேஜ் ஆகிருக்கு, அந்த இடத்துல எந்த மாதிரியான கிரக யுத்தங்கள் நடந்துட்டுருக்குங்கிறதெல்லாம் கால்குலேஷன் பண்ணிங்கன்னா தான் நாம் யாரையும் நம்பி எதையும் செய்ய முடியுமா அப்படிங்கிறதுல கவனமாக இருக்க வேண்டியது நிலைப்பாடு என்ன என்பதை புரிந்து கொள்ளலாம்.
புரியுதுங்களா? நட்பு மிக உன்னதமானது, அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நல்ல நண்பர்கள் அமைவதற்கு 3ஆம் அதிபதி வலுவாக இருக்கணும், 3ஆம் இடத்துல சுபக்கோள்கள் இருக்கணும், 3ஆம் அதிபதி லக்னத்தில் வந்து நல்ல நிலைமையில் இருக்கணும், 3ஆம் இடம் சுத்தமாக இருக்கணும், பெரிய பாதிப்பு இல்லாமல். இவங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல நண்பர்கள் கிடைக்கலாம். ஆனால் இதை மாறி 3ஆம் அதிபதி கெட்டிருந்தாலும், 3ஆம் அதிபதிக்கு வேறு கெட்ட ஆதிபத்தியங்கள் கிடைத்தாலும், 3ஆம் அதிபதிக்கு மோஸ்ட்லி வேறு ஆதிபத்தியமும் சில நேரங்களில் கிடைக்கும். அந்த ஆதிபத்தியம் மோசமானதாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ ஒரு கன்னி லக்ன ஜாதகருக்கு 3ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி அவருக்கு நல்ல நண்பர்கள் கிடைக்கும் வாய்ப்புகள் அதிகம். சிம்ம லக்ன ஜாதகம் 3ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல போனால் லக்னாதிபதியே நீச்சம். ஸோ இவருக்கு நண்பர்களால் வீணாக போகிறதுங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். வாழ்ந்து மறைந்த எத்தனையோ உதாரணங்கள் சிம்மராசி சிம்ம லக்னக்காரங்க நண்பர்களாலேயே ஒன்றுமில்லாமல் போய்விட்டதை காண முடியும், நீங்களும் பார்த்துருப்பீங்க. அதனால் அந்த 3ஆம் இடங்கிறது ஒப்பந்தங்களையும் குறிக்கும், நண்பர்களையும் குறிக்கும், சிறு தூர பிரயாணத்தையும் குறிக்கும், ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எதிர்பாராமல் ஏற்படும் தொடர்புகளையும் குறிக்கும். எதிர்பாராமல் ஏற்படும் தொடர்புகள் 3ஆம் இடம் தான். உங்களுக்கு 3ல் பாவிகள் இருந்தான்னா நீங்கள் எங்கேயோ பெரிதாக ஏமாற்றப்பட போகிறீர்கள்ங்கிற விழிப்புணர்வோடு இருந்தே ஆக வேண்டியது கட்டாயம். அதனால் இந்த விஷயத்தில் கூடுதல் கவனத்துடன் விழிப்புணர்வு இருங்கள் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.